ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல யமுனை நதியோட பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிருஷ்ணர் மதுரால இருக்கிற சிறைச்சாலையில தான் பிறக்கிறாரு. அசரீரி சொன்னபடி வசுதேவ் கிருஷ்ணரை தூக்கிக்கிட்டு யமுனை நதி வழியா கோகுலத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. யமுனை நதியை கடக்கும் போது யமுனை நதி கிட்ட கிருஷ்ணரை நான் பத்திரமா கூட்டிட்டு போய் அந்த பக்கமா விட்டுட்டு வரணும், தயவு செஞ்சு வழிவிடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா யமுனை நதி வழி விடவே இல்லை. நேரம் ஆகுது அப்படின்றதுக்காக வசுதேவ் வேற வழி இல்லாம யமுனை நதியில இறங்கி அக்கறைக்கு போக பாக்குறாரு. வசுதேவ் நதியில நடந்து போக போக யமுனை நதியில ஒரு பெரிய வெள்ளம் உருவாகுது. மனம் கொஞ்சமும் தளராம வசுதேவ் கிருஷ்ணரை கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. வசுதேவோட கழுத்து வரைக்கும் தண்ணி வந்ததுனால வசுதேவ் கிருஷ்ணரை தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறாரு. ஆனா வெள்ளம் அதுக்கும் மேலையும் வந்து மொத்தமா வசுதேவ மூழ்கடிச்சு கிருஷ்ணரோட கால் பாதத்தை தொடுற வரைக்கும் வருது. கிருஷ்ணரோட கால் பாதத்தை தொட்ட உடனே யமுனை நதி மொத்தமா இறங்கி சமாதானமாகுது. உடனே யமுனை வசுதேவ் முன் தோன்றி கிருஷ்ணரோட கால் பாதத்தை தொடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். இப்போ கிருஷ்ணரோட கால் பாதத்தை நான் வணங்கியாச்சு, இதுக்கப்புறம் நீங்க அக்கறைக்கு போறதுக்கு வழி விடுறோம் அப்படின்னு யமுனை நதி வழி விட்டது. வசுதேவ் சுலபமா கிருஷ்ணரை அக்கறைக்கு கூட்டிட்டு போய் யசோதா பக்கத்துல குழந்தைய படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற குழந்தைய எடுத்துக்கிட்டு மறுபடியும் யமுனை நதி வழியாவே சிறைச்சாலைக்கு வந்துடுறாரு. யமுனை நதி எப்பயுமே புண்ணியம் பெற்ற நதி தான். ஆனா கிருஷ்ணரோட பாதம் பட்டதுல இருந்து இன்னமும் புண்ணியம் பெற்ற நதியா யமுனை நதி திகழ்து. ஆனா ராமாயணத்துல கோதாவரி நதி பாவம் பெற்ற நதியா மாறுது. ராமாயண காலத்துல கோதாவரி நதி என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கோதாவரி நதியோட ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. மகாபாரதத்துல சத்தியவதி படகு ஓட்டுனது கூட யமுனை நதியில தான். இதே யமுனை நதியில தான் வேதவியாசரும் பிறக்கிறாரு. இன்னும் நீங்க யமுனை நதியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கிருஷ்ணர் பிறந்தன்னைக்கே கிருஷ்ணரோட பாதத்தை தொட்ட யமுனை நதிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.